நைட்டு 8:45 வரைக்கும். எப்போல்லாம் சாமியை பூஜைக்காக அலங்காரம் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு முருகன் கோவத்தை தணிக்கிறதுக்காக வந்த மலை தான் இந்த தணிகை மலை. முன்னாடிலாம் இதை திருத்தணிகை மலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அது திருத்தணியாக மாறிடுச்சு. கந்தசஷ்டி அப்போது எல்லா முருகன் கோயில்லையுமே சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் இங்கே மட்டும் முருகருக்கு பூக்களால் தான் பூஜை நடக்கும். ஏன்னா அவர் இங்கே வந்ததே அமைதியை தேடித்தான். அதனால் சம்ஹாரம் இந்த கோயிலில் நடக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், வள்ளியை அவர் இங்கே தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. முருகர் இங்கே வள்ளியை பார்த்ததும் அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் தன்னோட அண்ணன் விநாயகர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. உடனே விநாயகர் என்ன பண்ணார்னா யானை உருவத்தில் போய் வள்ளியை பயமுறுத்தியிருக்காரு. முருகரும் உடனே ஒரு வயசானவராக போய் வள்ளியை காப்பாற்றவும் செஞ்சுருக்காரு. காப்பாற்றிட்டு வள்ளிக்கிட்ட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வள்ளி சொல்லியிருக்காங்க, இல்லை